ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோட டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி சண்டேன்றனால நம்ம வந்துட்டு சந்தைக்கு போயிட்டு வந்தோம். இப்போ வாங்க அது என்னென்ன வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு தான் வாங்கணும். எனக்கு சக்கரவள்ளி கிழங்குனா ரொம்ப பிடிக்கும். அதனால் சந்தைக்கு போனோடனே ஃபஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்கு தான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். 2 கூர் எடுத்தோம். ஒரு கூர் பார்த்திங்கன்னா 20, 2 கூர் பார்த்திங்கன்னா 40. அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி வாங்கினேன். நான் ஜூஸ் போடுறதுக்குள்ள யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இஞ்சி சேர்க்கணும் அப்படின்ட்டு இஞ்சி வாங்கினேன். இதுவும் பார்த்திங்கன்னா 20. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் வாங்கினேன். ஒரு கூர் பார்த்திங்கன்னா 20, நான் பார்த்திங்கன்னா 2 கூர் வாங்கினேன். நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு ஹேருக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட்டு தரும். ஸ்கின்னும் நல்லா க்ளோவாக இருக்கும். ஹேரும் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக லென்த்தாக வளரும். ஹேர் ஃபாலும் இல்லாமல் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா 2 வாங்கினோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெமன் வாங்கினோம். லெமன் ஒரு கூர் வாங்கினோம். இதுவும் பார்த்திங்கன்னா 20 ரூபா. இதில் பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸு அந்த மாதிரி இது ஆட் பண்ணிக்கலாம். அதனால் லெமன் எடுத்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேரட்டும் பீட்ரூட்டும் வாங்கினோம். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நம்ம குழம்புல போடுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஜூஸ் போடுறதுக்கு தான் வாங்கினேன். ஸ்கின்னெல்லாம் ரொம்ப டல்லாகிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு கேரட்டும் பீட்ரூட்டும் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா 2 கூரா இல்லை 1 கூர் எடுத்தோம். இது பார்த்திங்கன்னா 20 ரூபா. இது எவ்வளோன்னு சரியாக தரல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாம்பழம் வாங்கினோம். எங்கள் வீட்டில் மாம்பழ சீசன் வந்ததுலேருந்து எப்போ பார்த்தாலும் மாம்பழம் தான் வாங்கிட்டே இருக்காங்க. எனக்கே சாப்பிட்டு அழுத்து போச்சு. அவங்களுக்கு எப்படி தான் இருக்குதுன்னு தெரில, சாப்பிட்டு வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பிடிக்குமேன்ட்டு அவங்க பார்த்திங்கன்னா மாம்பழம் வாங்கிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவல் வாங்கினோம். நாங்கள் அவல் அப்படியே சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். அதனால அவல் வாங்கினோம். இது எவ்வளோன்னு ரேட்டு சரியாக தெரில. 20 ரூபா. இது பார்த்திங்கன்னா 20 ரூபா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்பா குழம்புக்கு போகிறதுக்காண்டி சுண்டல் வாங்கினோம், வெள்ளை சுண்டல். ஏன்னா எங்கள் வீட்டில் வீக்லி எப்போவுமே ஏதாச்சும் ஒரு சுண்டல் குழம்பாக இருக்கும். எப்போவுமே வீக்ஸில் ஏதாச்சும் ஒரு சுண்டல் குழம்பு போட்டு எங்கள் அப்பா குழம்பு வச்சு விட்ருவார். அதனால சுண்டல் வாங்கினோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை வாங்கினோம். பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா சட்னி அரைக்கிறதுக்காண்டி பொட்டுக்கடலை, அதனால் பொட்டுக்கடலை வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுண்டல். இது பார்த்திங்கன்னா வெஜ் பிரியாணி செய்கிறதுக்கு, இல்லைனாலும் அதே மாதிரி சுண்டல் குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, பட்டாணி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது பேர் என்னன்னு தெரில. இது பேர் என்னம்மா? பிரியாணிக்கு போடுற மசாலா. இது பார்த்திங்கன்னா ஒரு இது 5 ரூபான்ட்டு இது. அப்புறம் பட்டை. அதுக்கப்புறம் இது பேரில் என்னன்னு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை பயிர் பார்த்திங்கன்னா நாங்கள் நல்லா சாப்பிடுவோம். அதனால பச்சை பயிர் ஊற வச்சு சாப்பிட்றதுக்காண்டி பச்சை பயிர். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சோம்பு வாங்கியிருக்கோம். சோம்பு கொஞ்சமாக தான் இருக்குதுன்னு வீட்டிலன்ட்டு சோம்பு வாங்கியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டார் பூ. அதுக்கடுத்து இது பார்த்திங்கன்னா ரோஜா லீஃப் தானே அது. அதுக்கடுத்து கிராம்பு வாங்கியிருக்கோம். அதுக்கடுத்து சிக்கன் மசாலா வாங்கியிருக்கோம். எங்கள் வீட்டில் சிக்கனே எடுக்கல, ஆனால் சிக்கன் மசாலா வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த சுண்டல் குழம்புல வச்சிங்கன்னா அது போடுவாங்க கொஞ்சம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா. இதுவும் எங்கள் வீட்டில் மட்டன் சிக்கன் எதுவுமே எடுக்கல, ஆனால் பொடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. எதுக்குன்னு தெரில, சமைக்கும் போது போடுவாங்களாட்டுருக்கு. அதுக்கடுத்து மிளகு. நாங்கள் பார்த்திங்கன்னா டெய்லியும் எப்போயாச்சும் அடிக்கடிக்கு பார்த்திங்கன்னா முட்டை செய்வோம். அதில் பார்த்திங்கன்னா பெப்பர் தூள் போட்டு தான் செய்கிறதுனால பெப்பர் வாங்கிட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆச்சி குழம்பு சில்லி மசாலா வாங்கிட்டு வந்திருக்கோம், குழம்பு தூள். அதுக்கடுத்து சாம்பார் பொடி. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையானால் போதும், எப்போ பார்த்தாலும் இந்த சாம்பார் தான் வைப்பாங்க. எனக்கு சாம்பார் அவ்வளோ பிடிக்கும். இப்போ அது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வச்சு இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா சாம்பாரே பிடிக்காத மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆப்பிள் வாங்கினோம். ஆப்பிள் பார்த்திங்கன்னா 90 ரூபான்னாங்க. அரை கிலோ எவ்வளவோ 90 ரூபான்னு சொன்னாங்க. அது கூட பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் வாங்கினோம். பார்த்திங்கன்னா குவான்டிட்டி தான் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. பாருங்கள், மாதுளம்பழமும்
ஆப்பிளும் வாங்கினோம். நாங்கள் வீக்லி அடிக்கடிக்கு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பழம் வாங்கிடுவோம். அதனால் எப்போவுமே ஆப்பிள் வாங்குவோம், அப்புறம் மாதுளம்பழமும் வாங்குவோம். அதனால் இந்த டைமும் ஆப்பிளும் மாதுளம்பழமும் வாங்கியிருக்கோம். இல்லைன்னா அப்பா அம்மா வேலை முடிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஆப்பிள், வாழைப்பழம் இந்த மாதிரிலாம் நிறையா ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வருவாங்க. நாங்கள் வீக்லி வந்து சந்தைக்கு போகும்போது எப்போயாச்சும் கண்டிப்பாக நாங்கள் ஃப்ரூட்ஸ் வாங்கிடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செவ்வாழை வாங்கியிருக்கோம். செவ்வாழை பார்த்திங்கன்னா உடலுக்கு ரொம்ப 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 நல்லது, ரத்தமும் நல்லா ஊறும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாழை வாங்கினோம். செவ்வாழை பார்த்திங்கன்னா 1 கிலோ 80 ரூபான்னு போட்டிருந்தாங்க. நாங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கினோம் செவ்வாழை. அம்மா பார்த்திங்கன்னா டெய்லி காலையில் பார்த்திங்கன்னா நட்ஸ் ஜூஸ் போடுவாங்க. நட்ஸ்லாம் போட்டு பாதாம் முந்திரிலாம் போட்டு சீட்ஸு பம்கின் சீட்ஸ்லாம் போட்டு பேரிச்சம்பழம்லாம் போட்டு ஜூஸ் போடுவாங்க. அதுக்காண்டி வாழைப்பழம் போடுறதுக்காண்டி வாழைப்பழம் வாங்கினாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பொரி வாங்கினோம். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பொரினா ரொம்ப பிடிக்கும். எப்போ சந்தைக்கு போனாலும் பொரி கண்டிப்பாக வாங்கிட்டு வருவோம். ஏன்னா பொரி அளவு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பொரி வாங்கினோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு செயின் வாங்கினேன். எங்கள் அம்மா ஏதாச்சும் எடுத்துக்கோன்னு சொன்னாங்க எனக்காண்டி. இந்த செயின் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ஒரு வாத்து மாதிரி டிசைனு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் அது இதுன்னு தொலைவிட்டு இருந்தேன். திடீர்னு ஒன்று கண்ணுக்கு சிக்கிச்சு. தூக்குங்கடா செல்லத்தைன்னு தூக்கிட்டேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குல்ல. நான் இது வந்து காலேஜுக்கு போட்டு போகலாம். எப்போ பார்த்தாலும் ஒரு செயினே மாற்றி போட்டுட்ருக்கனால அதனால் இந்த ஒரு செயின் வாங்கினேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் தான். நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், அவ்வளோதான். இவ்வளோ பொருள் வாங்கினோம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி வாங்கிட்டு வந்தோம். வீட்டுக்கு தேவையான அரிசி நாங்கள் பார்த்திங்கன்னா மூட்டையால் எடுக்கிறது இல்லை. ஏன்னா ரொம்ப வேஸ்ட் பண்ணணுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஒரு 5 கேஜி 4 கேஜி அந்த மாதிரி கம்மியாக வீக்லி போயிட்டு வாங்கி வச்சுப்போம். அது கடை பக்கத்தில் தான் இருக்குது, போய் வாங்கிப்போம். அதனால அரிசி வாங்கினோம். அரிசி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அண்ணனுக்கு பார்த்திங்கன்னா குருணை அரிசினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எப்போவுமே அதுதான் வாங்குகிறோம். எங்கள் அப்பா வேறு வாங்குன்னு சொல்கிறாரு. ஆனால் எங்கள் அண்ணனுக்கு இந்த அரிசி தான் பிடிக்குதுன்ட்டு இதே தான் நாங்கள் வாங்குகிறோம் அடிக்கடிக்கு. ஏன்னா எங்கள் அண்ணனுக்கு இந்த அரிசி தான் ரொம்ப பிடிக்குதாம்மா. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த அரிசி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் பிடிக்கும். ஆனால் அந்தளவுக்குலாம் இந்த அரிசி விரும்பிலாம் சாப்பிட மாட்டேன். ஆனால் எங்கள் அண்ணனுக்கு பார்த்திங்கன்னா இந்த அரிசி தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இது வேக வச்சு சாப்பிட்டா அவனுக்கு சீக்கிரமாக இறங்கிடுதம்மா, கடிக்கவே தேவையில்லை, அந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு குருணை அரிசி வாங்கணும். மண்ணனில் தான் நாங்கள் வாங்குவோம் எப்போவுமே. எங்கள் வீட்டு பக்கத்தில் மண்ணன் இருக்குது, அங்கே தான் போய் வாங்குவோம். அவங்க அந்த பையில் தான் போட்டு தருவாங்க. நம்ம வேறு பை எடுத்துகிட்டு போனோம்னா பார்த்திங்கன்னா அதில் தரமாட்டாங்க. அவங்களோட பையில் போட்டாங்கன்னா இந்த பை அவங்களோட பையில் தான் போடுவாங்க. அவங்களோட பை பார்த்திங்கன்னா இல்லைன்னா அவங்களோட பை வாங்குறதுக்கு காசு எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. அதனால் நாங்கள் நிறைய டைம் வாங்குறதுனால பை நிறையா வச்சுருக்கோம். அதிலே போயிட்டு அரிசி வாங்கிட்டு வந்தாச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி சந்தையில் பர்ச்சேஸ் பண்ணது இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா பில்லு தான் கொஞ்சம் எகிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினா கம்மி மாதிரி தான் தெரியுது, ஆனால் பில்லு தான் ரொம்ப ஓவராக இருக்குது. அவ்வளோதான் இன்னையோட சந்தை. இந்த வீக் சந்தைக்கு நம்ம இவ்வளோ தான் வாங்கியிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் சந்தையில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் நம்ம வாங்கியிருக்கோம். வேறு எந்த பொருளும் வாங்கலை. இதுக்கு மேலே காய்கறிக்கு தேவைன்னா பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை சந்தை போடுவாங்க அப்பா அம்மா வேலையை விட்டு வர சைடு. அப்போ பார்த்திங்கன்னா அங்கே போய் வாங்கிப்போம். இல்லைன்னா பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே நைட்டு கடை போட்டிருப்பாங்க, காய்கறி கடை. வேணும்னா போயிட்டு நைட்டு வந்து அங்கே போயிட்டு வாங்கிப்போம் காய்கறி வேணும்னா. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூட ஒரு காய்கறி இல்லாமல் சமையலே இருக்காது. எங்கள் அப்பா எல்லா காய்கறி போட்டு தான் சமைப்பாங்க. எங்கள் அம்மா இதில் பார்த்திங்கன்னா காய் தனியாக தான் இருக்கும், குழம்பு தனியாக அந்த மாதிரி தான் செய்வாங்க. எங்கள் அப்பா காய் தனியாகவே செய்யவே மாட்டார், எப்போவுமே குழம்போட சேர்த்து அதோட சாப்பிடுவார். இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் நாங்கள் வாங்கினோம். இதோட பார்த்திங்கன்னா எங்களோட சண்டே பர்ச்சேசிங் விலாக் முடிஞ்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே இன்றைக்கி எங்கேயாச்சும் போனோன்னா நான் விலாக் எடுத்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.